மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீர்தானையா, பிரியமும் நீர்தானையா. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. சொல்லுவோம் நன்றி 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 நன்றி
கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆதியாகமம் 4:9. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றார். பார்த்திங்களா, ஒரு பெரிய படுபாதக செயலை உலகத்தில் முதலாக காயின் செய்கின்றான். ஒரு அற்ப காரணத்திற்காக, காரணமில்லாத காரணத்திற்காக சொந்த சகோதரன் மீது கோபப்பட்டு பொறாமைப்பட்டு அவனை கொன்று விடுகிறான். அவன் செத்து போகிறான், அவன் ரத்தமாக சிந்தி செத்து போகிறான். அதுக்கு பிறகு ஆண்டவர் கேட்குறாரு, எப்பா உன் சகோதரன் எங்கே, நீ பார்த்தியா? எனக்கு தெரியாத, நான் என்ன அவனுக்கு நான் காவலாளின்னு நினச்சிக்கிட்டீரா என்று அவன் ஏகத்தாளமாக எடுத்தறிந்து கொழுப்பாக வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவரிடத்தில் சிறிதளவு கூட மரியாதை இல்லாதபடி, இப்படிப்பட்ட ஒரு படுபாதக செயலை செய்துவிட்டேனே என்று கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாதபடிக்கு பதில் சொல்வதை இந்த இடத்துல பார்க்கின்றோம். தவறு செய்கிறது எல்லாரும் செய்கிறாங்க. அதில் 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று, ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேனே, ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேன்னு வருத்தப்படுறவங்க, அவங்க நிச்சயமாக வாழ்வடைவாங்க. இன்னொரு குரூப்பு இந்த காயினை மாதிரி, நான் என்ன காவலாளியா, நான் என்ன உலகத்தில் நடக்காததான் நான் செஞ்சிட்டேன் என்று அவர்கள் சிறிதளவு கூட செஞ்ச பாவத்தை நினச்சி வருத்தப்படவே மாட்டாங்க. அவர்களுக்கு ஒருபொழுதும் மீட்பு கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, இன்றைக்கி யாரை பற்றி விசாரித்தாலும் கூட படித்தவங்கள, கூட வேலை பார்த்தவங்கள, பக்கத்து வீட்டில் தெரிஞ்சால், நான் என்ன அவங்களுக்கு வாட்ச்மேன் நினச்சிக்கிட்டிங்களா, என்கிட்ட கேட்குறீங்க என்று எடுத்தறிந்து பேசுவதை பார்க்கிறோம். ஒரு கவலையே இல்லை, ஒரு அக்கறையே இல்லை, ஒரு ஆத்ம பாரமே இல்லை, இல்லையா? அப்படி ஆத்ம பாரம் இல்லாமல் இருந்தனா ஆண்டவர் நம்ம குறித்து எப்படி பாரம் கொள்வார்? நாம் பொறுப்பற்றவர்களாய் பேச வேண்டாம், நாம் அக்கறையற்றவர்களாய் பேச வேண்டாம், மரியாதையுடையவர்களாய் பேசுவோம், அக்கறையோடு காணப்படுவோம். அப்பொழுது இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அது இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 36வது வசனம் முதல். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நான் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றார். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்துக்கு வராதனால அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றார். பவுலும் பர்னபாவும் சேர்ந்து பல வருடங்கள் ஊழியத்தை செய்தார்கள். 2 பேர் சேர்ந்து ஊழியம் செய்வது என்பது அதை விட ஒரு மேன்மையான காரியம் என்பது இருக்கவே முடியாது. மிக பெரியான ஒரு ஆசீர்வாதம் 2 பேர் சேர்ந்து ஊழியம் செய்கின்ற பொழுது உண்டாகும். ஏனென்றால் ஒண்டியாக இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம் என்று வார்த்தை சொல்லுகிறது. 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்யும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருப்பாங்க. ஒருத்தர் சோர்ந்து போகும்போது இன்னொருத்தர் உற்சாகப்படுத்துவாங்க. ஒருத்தர் சில தவறுகளை செஞ்சாங்கன்னா இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி சரிப்படுத்துவாங்க. 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த காரியங்கள் மிகவும் ஸ்ட்ராங்காக ஆகிவிடும். இருவரும் இணைந்து பிசாசுகளை துரத்துகிற பொழுது பிசாசுகள் ஓடிவிடும். அந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் இருக்கிறதில்ல. 2 பேர் சேர்ந்து ஊழியம் செய்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அநேக ஊழியங்களில் இன்றைக்கு கூட அப்படிப்பட்ட இணைந்திருந்து ஊழியம் செய்கின்ற அனுபவங்கள் மிகவும் கம்மி. ஒரு குடும்பத்தில் 2 பேர் சேர்ந்து ஊழியம் செய்யலாம். ஒரு கணவன் மனைவி இணைந்து ஊழியம் செய்யலாம். அப்பா மகன் கூட இணைந்து ஊழியம் செய்யலாம். ஆனால் 2 நண்பர்கள், அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால ஒரே குடும்பமாய் ஆன வெவ்வேறு பின்புலத்திலிருந்து வந்திருக்கிற 2 சகோதரர்கள் ஒருமனப்பட்டு தொடர்ந்து ஊழியம் செய்வது என்பது இந்த உலகத்திலே மிக பெரிதான ஆசீர்வாதம். ஆனால் அது எங்கேயுமே காண முடிவதில்லை. கிடைத்தால் அது பயங்கர வல்லமை உடையதாக இருக்கும். அங்கு சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை ஏற்றதுமாக இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்ட தாடி மற்றும் அவன் அங்கியிலே அது வழிந்து ஓடுவதாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இப்படியாக பவுலும் பர்னபாவும் இணைந்து ஊழியம் பண்ணுறாங்க. பல வருடங்களாக ஊழியம் பண்ணுறாங்க. அவங்க போகும்போது நிறைய அடையாளங்களை அற்புதங்களை செய்கிறாரு. ஆண்டவர் பவுலை வல்லமையாக பயன்படுத்துகிறார். பர்னபா கூட இருந்ததுனால அவரையும் வல்லமையாக பயன்படுத்துகிறார்.
2 பேரும் வல்லமையாக இணைந்து ஊழியம் செய்கிற பொழுது சாத்தான் இவர்களை எப்படி பிரிப்பது? இவர் 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்கிறாங்களே, நிறைய அற்புதங்கள் நடக்குது, எப்படி தடுக்கிறது? 2 பேருக்குள்ளே எப்படி பிரிவு நடத்துன்னு ரொம்ப காலமாக அவன் காத்திருந்திருப்பான். ரொம்ப காலமாக அந்த உறவை உடைக்கணும்னு சொல்லி அவன் நினச்சிருந்திருப்பான். அவன் நினைத்தபடி இங்கே அதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் வருவதை பார்க்கின்றோம். சாசானவன் இணைந்து ஊழியம் செய்வதை, இணைந்து வாழ்வதை ஒரு காலம் அவன் விரும்பவே மாட்டான். அவன் எப்படியாவது அதை பிரித்து விட வேண்டும், எப்படியாவது நட்புகளை உடைத்து விட வேண்டும், எப்படியாவது ஊழியங்களில் சேர்ந்திருக்கிறவர்களை உடைத்து சின்னாபின்னமாக்க வேண்டும், சிதறடிக்க வேண்டும் என்று விருப்பமுடையவனாக இருக்கின்றார். அதில் அவன் காத்திருந்துகிட்டே இருக்கிறான். எப்போ சண்டை வரும், எப்போ பிரிவாங்கன்னு காத்திருந்துகிட்டே இருக்காங்க. இங்கே பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையிலே ஒரு பிரிவினை, ஒரு வாக்குவாதம், ஒரு சண்டை வருது. என்னென்னா, பவுல் நல்லா சொல்கிறார், நம்ம இதுக்கு முன்னாடி ஊழியத்துக்கு போய் நிறைய பேர்கள் ரசிக்கப்பட்டிருக்காங்களே, பல வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ அதே இடங்களுக்கெல்லாம் போய் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க, நிலைச்சிருக்காங்களா, எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வருவோம் வாரவே அப்படின்னு சொல்லி கூடுறார். பர்னபாவும் உடனடியாக சரி என்று சொல்கிறார். இருவரும் ஒருமனப்படுறாங்க. இது ஒரு நல்ல தரிசனம். அதாவது நம்ம ஊழியத்தின் மூலமாக ரசிக்கப்பட்டாங்க, இனி நமக்கென்னு சொல்லி வர்றதுக்கு இல்லை. அவங்க நிலைச்சிருக்காங்களா, அவங்க குடும்பம் என்னாச்சு, அவங்க கையின் பிரயாசங்கள் என்னாச்சு, வியாதி எதுவும் வராமல் இருக்குதா, பிரச்சனை எதுவும் வராமல் இருக்குதா, அவர்களை குறித்த ஒரு பாரம் இருந்தால்தான் நாம் விசாரிப்போம், அவர்களுக்காக நான் ஜெபிப்போம், அவர்களை நேரிலே போய் சந்திப்போம் என்கிற ஒரு விருப்பம் இருக்கும். பவுல் அன்றைக்கு சொன்ன அந்த ஊழியத்தை தான் இன்றைக்கு நானும் செய்து வருகிறேன். நம்முடைய ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள், நம்முடைய ஊழியத்தின் மூலமாக சபையில் சேர்க்கப்பட்டவர்கள், நம்முடைய ஊழியத்திற்கு வருபவர்களை வீட்டில் போய் நான் சந்திக்கிறேன். அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க குடும்பம் எப்படி இருக்குது. சென்ற வாரம் நம்ம நாகர்கோவில் கூட்டத்துக்கு ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க. நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்ல ஒரு சகோதரி, என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறவங்க. அவங்களுக்கு தைராய்டு கவுண்டில் ஏதோ பிரச்சனை உடம்பு ரொம்ப குண்டாகி, அது காலெலாம் முட்டில் பாதிக்கப்பட்டு எழும்ப முடியல, உட்கார முடியல, நடக்க முடியல. வயசு ஒரு 50 கொஞ்சம் கூட இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இப்போவுமே அவங்க ஒரு 70 இல்லைன்னா 90 வயதில் எப்படி தடுமாறவங்களோ அது மாதிரி தடுமாறுறாங்க. இது அவங்க கூட்டத்துக்கு வந்ததுனால தான், அவங்கள நான் பார்த்த உடனே தான் எனக்கு தெரிய வந்தது. அப்பொழுது அப்படியே நான் எழும்பி நின்று அவங்க முழங்காலை பிடித்து கொண்டு கதறினேன், ஆண்டவரே எப்படியாவது நீ விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி. ஒருவரை போய் பார்க்கும் பொழுது தான், இல்லைன்னா ஒருவர் நம்மளை பார்க்கும்போது தான் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவருடைய சரீரம் எப்படி இருக்குது, பிஸ்னஸ் எப்படி இருக்குது, குடும்பம் எப்படி இருக்குது, பிள்ளைகள் எப்படி இருக்காங்கலாம் விசாரிக்க முடியும். தூரத்தில் இருந்துக்கிட்டே நம்ம மூலமாக ரசிக்கப்பட்டாங்க, நல்லா இருப்பாங்கன்னு நம்ம பகல் கனவு காணக்கூடாது. பூனை பால் குடிக்கும் பொழுது கண்களை மூடிக்கொண்டு உலகமே இருண்டு போய்விட்டது என்று நினைக்குமாம். அதே போல் நாமும் ரசிக்கப்பட்டு விட்டார்களே, இனி நன்றாய் தான் இருப்பார்கள் என்று நான் நினைப்பதற்கில்லை. அடிக்கடி அவர்களை போய் சந்திக்க வேண்டும், அவர்களை நாம் அழைக்க வேண்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம ஆசிரியத்தில் முதலாக எழுப்பின ஊழியம் டென்ட் ஊழியம், மைக்கேல் சார் தலைமையில் டென்ட் ஊழியம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அந்த ஹிஸ்ட்ரிலாம் எத்தனை பேருக்கு இப்போ தெரியுதுன்னு சொல்லி தெரியல. அதில் ரசிக்கப்பட்டவங்க தான் ஜான் கோயில் சையா, என்னுடைய ஆதி ஆவிக்குரிய தகப்பன் டேவிட் சாலமோன் அண்ணன். இப்போ அவங்க இல்லை. நிறைய பேர், நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த ஊழியத்தின் மூலமாக ரசிக்கப்பட்டாங்க. அந்த மைக்கேல் சார் எனக்கு ஸ்கூலில் 9ஆம் டீச்சராக இருந்தாங்க, ஹிஸ்ட்ரி டீச்சராக இருந்தாங்க. அந்த ஹிஸ்ட்ரி இப்போ நேசத்தில் நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல. ஆனால் அந்த மிகப்பெரிய ஊழியம், அந்த மைக்கேல் சார் மூலமாக நடத்தப்பட்ட ஊழியம் கூட சில காலம் சென்ற பிறகு ஒரு பிரிவினையை சந்தித்தது. அதுலேருந்து ஜான் கோயில் செய்ய தனியாக ஊழியத்துக்கு வந்தாங்க. ஆண்டவர் நல்லா பயன்படுத்தினார். அங்கே பிரிவினை அங்கேருந்து டேவிட் சாலமோன் ஒரு தலைமையில் ஒரு டீம் பிரிஞ்சு அப்படியே இந்த ஆசிரியத்தில் ஊழியங்கள் எல்லாமே காலகாலங்களிலே பிரிஞ்சே போயிடும், சேர்ந்தே இருக்காது. அந்த ஊழியத்தில் ஒரு சாபம் நான் ஆசிரியத்தில் நினைக்கிறேன். சேர்ந்துருப்பாங்க, பிறகு சண்டை வந்துடும், உடனே பிரிஞ்சிடுவாங்க. பிரிஞ்ச பிறகு ஒருத்தருக்கு கடித்து பச்சிப்பாங்க. இவங்களை குறித்து அவங்க கேவலமாக பேசுவாங்க, அவங்கள குறித்து இவங்க கேவலமாக பேசுவாங்க. அது எப்படி முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஒருத்தர்கிட்ட நம்ம சேர்ந்து ஊழியம் செஞ்சுட்டு அவங்கள நம்மளை விட்டு போன உடனே அவங்கள கேவலமாக பேச முடியுமா? நான் ஆசிரியத்தில் அதெல்லாம் கவலையே பட மாட்டாங்க. எடுத்து கேவலமாக பேசி ஒருத்தருக்கு கடித்து பச்சிப்பாங்க. சேர்ந்துருந்தவங்க தான், சேர்ந்து சாப்பிட்டவங்க தான், சேர்ந்து ஊழியத்துக்கு போனவங்க தான் இப்போ எதிரிகள் ஆகிட்டாங்கன்னா பயங்கரமாக கேவலமாக பேசுவாங்க. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், ஆசிரியத்து வரலாற்றிலேயே ஒரு காலம் வரைக்கும் சேர்ந்துருக்காங்க, அதுக்கு பிறகு பிரிஞ்சுது. இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, ஒரு 50 வருஷமாக இருக்கிற சாபம். சேர்ந்துருக்காங்க, பிறகு அப்படி ஒவ்வொரு டீமாக பிரிஞ்சுக்கிட்டே தான் வருது. இன்னைக்கு வரைக்கும் அதான் நடக்குது. பவுலும் பர்னபாவும் நம்ம மூலமாக ரசிக்கப்பட்டவங்கள பார்க்கணுன்னு ஒரு நல்ல முடிவுக்கு வராங்க. அந்த காலத்தில் மைக்கேல் சார் மூலமாக ரசிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே ஒரு வருஷம் டிசம்பர் மாதம் நினைக்கிறேன், எல்லோரும் சேர்ந்து வரணும். அங்கே வச்சு ஒரு கூட்டம் நடக்கும், ரசிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே.
லைலா காலேஜில் நான் படிக்கும்பொழுது நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் ரசிக்கப்பட்டாங்க. ரொம்ப வருஷமாக நாங்கள் கெட்டு போய் இப்போ வருஷத்துக்கு ஒருக்கா அங்கே ரசிக்கப்பட்டவங்க, அந்த வருஷம் ரசிக்கப்பட்டவங்க, முன்னால் ரசிக்கப்பட்டவங்க எல்லாரும் சேர்ந்து வரணும்னு சொல்லி ஒரு நியதியை வைத்திருந்தோம், ஒரு பிரமாணத்தை வைத்திருந்தோம். அதுதான் நல்லது. சேரணும், எப்படி இருக்காங்க, வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும், சரியில்லைன்னா அவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே இவரும் ஓகே நம்ம போகலாங்கிறாரு. ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, மார்க்கு இன்னும் பேர் கொண்டு யோவானை அழைச்சிட்டு போகணும்னு பர்னபா சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, பாவல் சொல்கிறாரு, எப்போ அப்படி கூட்டு போக முடியாது, ஏன்னா ஒருக்கா நம்ம ஒரு கூட்டு போகணும், பம்ப்ளியாங்கிற ஊரில் நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டான். இப்போ நம்ம கூட்டு போனோம்னா மறுபடியும் அவன் பிரிஞ்சு போயிடுவான், அதனால் அவனை கூட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இருவரும் ஒருமனப்பாடு போட்டுறாங்க. மூணாவதாக ஒருத்தர் உள்ள வராரு, தேர்ட் பார்ட்டி, மார்க்குன்னு பேர் கொண்ட யோவான். அவனை கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பர்னபா சொல்கிறது முதல்ல அதுவே தப்பு. இவங்க ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டாங்கன்னா இவங்களே போயிட வேண்டியதானே, எதுக்கு மூணாவதாக ஒரு ஆளை உள்ளே கொண்டு வராங்க? இவங்க ரெண்டு பேரும் ஸ்டால்வெட்ஸாக இருக்காங்க, ஜாம்பவான்களாக இருக்காங்க, மிகப்பெரிய அற்புதங்கள் நடந்திருக்கு. இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து இணைஞ்சு ஒளிஞ்சு வேண்டியது, மூணாவது ஒருத்தரை கூட்டு வரணுங்கிறாரு. உடனே பவுல் சொல்கிறாரு, அவளை கூட்டு போனோம், ஒருக்காக நீ சொன்னீன்னு கூட்டு போனோம், ஆனால் போகிற வழியில் அவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டான், இப்போ கூட்டு போனாலும் நம்மளை தான் விட்டு போவான், அதனால் அவனை கூடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ரெண்டு பேருக்கும் இடையிலே ஒரு கருத்து வேற்றுமை அங்கே ஏற்படுகிறது, டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. அவங்கள குறிச்சி வரல, இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கு, மூணாவதாக ஒருத்தரால் அங்கே பிரச்சனை வருது. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். மிக நல்ல நண்பர்கள் மூணாவதால் ஒருத்தர் நபரால் உடஞ்சி போயிடுறாங்க. சொந்த குடும்பத்தில் கூட மூணாவதாக ஒருத்தர் வரும்போது அங்கே பிரச்சனை வந்துடுது. சண்டை எப்படிலாம் வருது பார்த்தீங்களா, எப்படிலாம் ஒரு ரூபத்தில் சாத்தான் பிரச்சனையை கொண்டு வரா. இவர் கூட்டு போகணுங்கிறாரு, அவர் கூட்டு போக முடியாதுங்கிறாரு. சரி, இப்போ நம்ம இதில் பார்க்கணுன்னா பர்னபா என்ன செஞ்சுருக்கணும்? ஆமாம், அவன் போகும்போது விட்டுட்டு போனான்னு உண்மை தானே. சரி, அப்போ வேண்டாம், நீங்கள் சொல்கிறீங்களா, வேண்டாம், இது ஒரு பிரச்சனையே இல்லையா அப்படி சொல்லியிருந்தா உடனே அது முடிஞ்சு போயிடும். இல்லை, பவுலில் போன தடவை கூட்டு போனோம், அவன் பாயில் விட்டு போயிட்டான், இப்போ போனாலும் விட்டு தான் போவான், சரி நீங்கள் சொல்கிறீங்க அதனால் கூட்டு போகணும்னு சொல்லி இவர் விட்டு கொடுத்துருந்தா அங்கே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துருந்தா பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் ரெண்டு பேருக்கும் விட்டு கொடுக்க மனசு, அவர் கூட்டு போகவே கூடாதுங்கிறார், இவர் கூட்டு போய் தான் அவனுங்கிறார். அப்போ தான் அங்கே சண்டை வருது. விட்டு கொடுப்பதில் கெட்டு போவதில்லை, விட்டு கொடுப்பதால் ஒருத்தரும் கெட்டு போவதில்லை. ஆனால் இருவரும் இங்கே விட்டு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இல்லை. பவுல் எப்போவுமே அவர் ஸ்டாண்டர்டாக இருப்பார், ஒருக்கா தப்பு செஞ்சு அவன் அப்படி தான் செய்வான், அவர் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறார் வேண்டாம், இல்லை அவர் எனக்கு பிடிக்கும் நான் கூட்டு போகணும் அவர் சொல்கிறார், சண்டை வந்துடுது. விட்டு கொடுக்காத குடும்பங்கள் எல்லாம் கெட்டு போய்விடும். நண்பர்களுக்குள்ளே ஒரு கருத்து வேற்றுமை வரும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஒரு நட்பு நீடித்து இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு வேற்றுமை வருகிற பொழுது மூன்றாவதா மாமியார், மூன்றாவதா யாராவது ஒருத்தர் உள்ள வராங்க, ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை வேண்டாம் அப்படி தள்ளி வச்சிரும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு ஒருமனப்பட்டால் திருமணம் நீடிக்கும். விட்டு கொடுத்தா திருமணம் நீடிக்கும். ஊழியத்தில் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தா ஊழியம் நீடிக்கும். பிஸ்னஸில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தாங்கன்னா அந்த ரெண்டு பேருக்குள்ள பார்ட்னர்ஷிப் நீடிக்கும். விட்டு கொடுக்க மனசு இல்லைன்னா என்ன ஆகும், அதை தான் இங்கே பார்க்குறோம். இதை பற்றி அவர்களுக்குள்ள கடுங்கோபம் கொண்டபடினாலே அவர்கள் ஒருவரை விட்டு பிரிந்தார்கள். கடைசியில் என்ன பரிதாபம் பார்த்தீங்களா, யாரோ ஒருத்தருக்காக இந்த அருமையான ஆவிக்குரிய நண்பர்கள், பல வருட ஆவிக்குரிய தோழர்கள் சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சில் முடிக்காமல் பிரிஞ்சு போயிட்டாங்க. யாரோ ஒருத்தவை போன தடவை விட்டுட்டு போனான், அவனை வேண்டாம் கூட்டு போகண்டான்னு இவர் சொல்ல கூட்டு போனேன். இது ஒரு பிரச்சனையா, இதில் என்னையா இருக்குது, இதை விட்டு கொடுத்தா என்னையா இருப்போகுது. ஆனால் விட்டு கொடுக்க மனசு இல்லாதனால நீ என் மூஞ்சில் முழிக்காத, நான் மூஞ்சில் முழிக்க மாட்டேன், நான் நீ ஊழியத்துக்கு நான் சீலாவை கூட்டு போகிறேன், நீ அவனையும் கூட்டு போ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்களாம். எனக்கு இது மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது, மிகவும் துக்கத்தை ஏற்படுத்துகிறது. நீண்ட நாள நட்பு ஒரு வினாடியிலே ஒரு சின்ன ஒரு அற்பமான காரணத்தினாலே அங்கே உடைக்கப்பட்டு பிரிந்து போய்விட்டார், நிரந்தரமாய் பிரிந்து போய்விட்டார். இதைத்தான் சாத்தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான். ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரட்டும், சண்டை வரட்டும், இவங்க பிரியணும் பிரியணும்னு சொல்லி சாத்தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான். இறுதியிலே அந்த நாள் வந்து விட்டது, அவங்க இருவரும் பிரிந்து போய்விட்டு. சாத்தானுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருந்திருக்கும். பர்ணமா கொஞ்சம் இறங்கி போயிருந்திருக்கலாமே, பால் சீனியர் அவர் சாட்சிலாம் பயங்கரமான சாட்சி, கொஞ்சம் பர்ணமாக விட்டு கொடுத்துருக்கலாம். சரி, இவருக்கு சின்ன பிள்ளை மாதிரி பேசுகிறாரு, பவுல் விட்டு கொடுத்துருக்கலாமே, ஒருத்தருமே விட்டு கொடுக்கல. அதனால உடைந்து போய்விட்டது, அந்த நட்பு உடைந்து போய்விட்டது, அந்த ஊழியம் உடைந்து போய்விட்டது. இதனால் இன்றைக்கி நிறைய ஊழியங்கள் இது மாதிரி உடைஞ்சி போகிறத பார்க்குறோம். நிறைய நண்பர்கள், ஆவிக்கிற நண்பர்கள் உடைஞ்சு போயிடுறாங்க. பல வருடமாக சேர்ந்துருக்கிறவங்கலாம் உடைஞ்சு போய் 20 வருஷம் 30 வருஷம் இருந்தவங்கலாம் உடைஞ்சு போயிடுறாங்க. இது ஒரு சாபமாக காணப்படுகிறது ஊழிய உலகத்தில். இது ஒரு பெரிய சாபமாக இருந்து வருகிறது. ஐயா, ஊழியத்தில் சேர்ந்திருக்கும் போதும் சரி, இல்லை நட்பில் சேர்ந்திருக்கும் போதும் சரி, பிஸ்னஸில் சேர்ந்திருக்கும் போதும் சரி, திடீர்னு கருத்து வேற்றுமைகள் வரதான் செய்யும், விட்டு கொடுத்துரும்.
ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லபடியாக போகும். விட்டு கொடுக்கவில்லை என்றால் அங்கே மாபெரும் நாச மோசங்கள் ஏற்படும் என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்களா, ஒருவரை விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்பு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரர்களே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிசிலியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினார். There ends their relationship, friendship, fellowship. They parted company. அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அதுக்கு பிறகு அவங்க சேர்ந்திருந்ததாக பைபிள் சொல்லவே இல்லை. பவுலும் பர்னபாவும் மறுபடியும் சேர்ந்தாங்களா? இல்லவே இல்லை. பிரிஞ்சுதான். பிரிவினை வரவே கூடாது என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் பிரிவினை வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு மறுபடியும் அவங்க சேரவே இல்லை. சாத்தா அனுமதிக்கலையா? என்ன அனுமதிக்கலைன்னு நமக்கு தெரியல. வேதனைப்படுகிறோம். கடைசி வரைக்கும் அவர்கள் இருவரும் ஒன்று சேராமலேயே போனார்கள் என்பதுதான் இந்த இடத்துல நான் காண்கின்ற ஒரு காரியம். பிரியத்துக்குரியவர்களே, அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம், சாட்சி எல்லாமே அதில் முடிந்து விட்டது. அவர்கள் அதுக்கப்புறம் சேரவே இல்லை. பர்னபா உடனே அது யாரை வச்சு சண்டை வந்துச்சோ அந்த ஆளுனை தான் நான் பக்கத்தில் வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு அவரே கூப்பிட்டு போகிறார். நீ வேண்டான்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் போயிட்டீங்களா, நான் புதுசாக சீலாவை தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சீலாவை அழைத்து கொண்டு பவுல் அவர் ஆணுடைய கிருபையின்படி அவர் ஊழியத்துக்கு போயிட்டார். பவுலுடைய ஊழியம் சீலாவோடு இருந்தது என்பதை தொடர்ந்து பைபிள் காண்பித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் பர்னபா என்னவானார் என்று சொல்லி பைபிள் காண்பிக்கவில்லை. அப்படி என்ற நஷ்டம் இதில் யாருக்கு? பர்னபாவுக்கு தான் நஷ்டம். ரொம்ப பாதிக்கப்படுறது பர்னபா தான். ஒரு தொடர்ந்து அவர் விட்டு கொடுத்து பவுலோடு இருந்திருப்பார் என்றால் அவருடைய பெயர் இன்னமும் இந்த பைபிளில் நிறைய இடங்களில் வந்திருக்கும். விட்டு கொடுக்காம அவர் வீஞ்சிட்டு போனதுனால அங்கே அவர் தன் பெயர் வரலாற்றில் இடம் பிடிக்க இல்லாமல் போவதற்கு காரணமாகிவிட்டார் என்று நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, எனவே பிரிவினைகளை நாம் தவிர்ப்போம். பிரிவினைகள் வேண்டாம், சண்டைகள் வேண்டாம், விட்டு கொடுப்போம், கெட்டு போக மாட்டோம். ஆவிக்குரிய தோழர்கள் ஒன்று சேர்வது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. 1000 பிரச்சனைகள் வரும், சண்டையே வந்துட வேண்டாம். நம்ம ஊழியத்துலேருந்து பிரிஞ்சு போனவங்க லிஸ்ட்டு போட்டோன்னா 20-30 பேர் இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே இது இருக்கிறது, சாத்தானால் இது உண்டாகிறது என்று நாம் காண்கிறோம். எனவே ஆண்டவர் இந்த வசனங்களின் மூலமாக நம்மை ஆற்றுவாராக, தேற்றுவாராக. நாம் ஜெபிக்கலாம், கண்களை மூடலாம். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த அருமையான நாளிலும் கூட எங்களோடு நீர் பேசியிருக்கிறீங்க, அதற்காக நமக்கு சோதனம். எவ்வளவு சேர்ந்திருந்தார்கள் பவுலும் பர்னபாவும். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு அற்ப காரணத்துக்காக சண்டை போட்டு பிரிஞ்சாங்க. இன்றைக்கி இந்த ஊழிய உலகத்தில் எத்தனையோ பேர் பிரிஞ்சு போகிறாங்க. சேர்ந்திருக்கிறவங்கெல்லாம் சாத்தான் உடைத்து போடுகிறார். ஆண்டவரை, இது வேதனையும் வருத்தத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்துகிறது ராஜா. என் தகப்பனே, இது ஒரு அதிக துக்கத்தை ஏற்படுத்துகிறது. சாத்தான் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று சேருவதை சேர்ந்து ஊழியம் செய்து கெடுக்கணும்னு சொல்லி அவன் அழைகிறான். அந்த தந்திரத்தில் ஆண்டவரை தேவனுடைய பிள்ளைகள் சிக்கிவிடாதபடிக்கு இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆனால் ஒன்றியாயிருப்பதும் இருவர் கூடியிருப்பதுனால, ஒருவராய் ஊழியம் செய்வதை விட இருவரோடு சேர்ந்து ஊழியம் செய்வதனால, எனவே ஆண்டவரை நீருடைய பிள்ளைகளுக்கு எப்படியாவது இணைந்து ஊழியம் செய்கிற பாக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். நீர் அப்படியே செய்வீர். நமக்கு சோத்திரம். இந்த அருமையான நாளிலும் கூட வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு மன்றாடுகிறோம். ஐயா, வியாதி வந்து எவ்வளோ கஷ்டம். மருத்துவமனைகளில் எத்தனை பேர் இருக்காங்க ஆண்டவர். உயிருக்கு போராடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க ராஜா. ஐசியூவில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. எத்தனை லட்சங்களை செலவழித்தும் சுகம் கிடைக்கவில்லை என்று ஏங்கி தவிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. சாப்பிட முடியல, மூக்கில் ஓட்ட, தொண்டையில் ஓட்ட, வயிற்றில் ஓட்ட. என்ன பாவம்ப்பா. நீங்கள் தான் அவர்களுக்கு மனம் இறங்கி அவர்கள் மறுபடியும் எழும்பி நிற்க, மறுபடியும் நார்மலாய் வாழ, எல்லாவற்றிலும் அவர்கள் சிறந்து விளங்க இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல் செழிப்பாய் வாழ்ந்து பிஸ்னஸில் கீழே விழுந்து எல்லா லட்சங்களையும் கோடிகளையும் பிஸ்னஸையும் வீடுகளையும் சொத்துக்களையும் இழந்து நடுரோட்டில் நிற்கிற பிள்ளைகளுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தாரும். வேலை இழந்து போனவர்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தாரும். திருமணம் உடைந்து போய் ரோட்டில் இருப்பவர்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தாரும். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை அளவில்லாமல் நீர் ஆசீர்வதியும். வாலிப வயதின் பாவங்கள், போதை, ஆண்டவர் மொபைல் அடிமைத்தனம், என் தகப்பனை, கெட்ட நண்பர்கள், கெட்ட காரியங்களை சிக்கி தவிக்கிற பிள்ளைகள், பைக்கில் வேகமாக போகிற வாலிபல் சந்தியும் அதில் அழிந்து விடாதபடி அவர்களுக்கு எப்படியாவது ஒரு புது வாழ்வு தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அப்படியே ஆண்டவரை தோத்திரம். ஐயா, வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி, அவர்களுக்கு வியாதி வராதபடி காத்துக்கொள்ளும். இந்த மழை காலம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல மழையை தாரும். யாருக்கும் எந்த சேதாரம் வராதபடி காத்துக்கொள்ளும். நீண்ட காலமாக திருமணமாகவில்லை, குழந்தை இல்லையே, சொந்த வீடு இல்லையே, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கவில்லை என்று தாங்கி காத்திருப்பவர்களுக்கு எப்படியாவது வேலையை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வேலை வருவதாக. ஆண்டவரை தோத்திரம். ஐயா, ஆண்டவரை, உலகம் இருக்கிற அத்தனை நாடுகள் இந்த தாய் திருநாட்டையும்
அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். முக்கியமாக ஏசப்பாவுடைய பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த சபைக்கு போனாலும் சரி, பைபிளை தூக்கிட்டாங்களா, ஞாயிற்றுக்கிழமை போகிறாங்களா, பைபிள் பின்பற்றுறாங்களா, வைக்கப்படவே கூடாது. முக்கியமாக புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்க அவங்களை சாத்தா நெருக்கவே கூடாது. அவர்களை எப்படியா தப்புவியும். நாஸ்திரி திராட்சைப்பழத்தோட்ட ஒளியில் நேசிக்கிற நாள்தோறும் நிகழ்ச்சியை பார்க்க அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்யும். நம்முடைய அடைக்கலான் கூறிய முதியோர் இல்லத்தை ஜபத்தினாலே காணிக்கையை தாங்குகிற நல்ல உள்ளங்களை ஆசீர்வதியும். அங்கே தங்க ஏராளமான இடங்கள் உண்டு. ஏராளமான மக்களை அழைத்து கொண்டு வார். இயேசுவின் நாமத்தினாலே சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் தங்கியிருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா.